தமிழ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ் புத்தாண்டு ரொம்ப எல்லாருமே வரவேற்கக்கூடிய ஒரு முக்கியமான நாள். நம்ம தமிழர்களா பிறந்திருக்கோம் அப்படின்றப்போ, நமக்கு ரொம்ப முக்கியத்துவமான ஒரு விஷயம் எதுனா, இந்த தமிழ் திருநாள் அப்படின்றது மாரி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த இது என்னன்னா, அந்த சித்திரை மாதம். பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா சூரியன் வந்து உச்சத்தில வரக்கூடிய நாள தான் நம்ம சித்திரை 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படியே கரெக்ட்டா அந்த 180 டிகிரியில வரக்கூடிய சூரிய கதிர்கள் எங்க விழும் அப்படின்னா, மேஷத்தில விழும். ஸோ இத தான் வந்து முக்கியமான ஒரு பலனா பார்க்குறோம். இந்த வரக்கூடிய நாள தான் நம்ம முக்கிய திருவிழாவும் கொண்டாடக்கூடிய ஒரு நாளாவும் இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, இந்த வருடத்தில மட்டும் 2026ஆம் ஆண்டுல ஏகப்பட்ட கிரக பயிற்சிகள்னு சொல்ல முடியாது. ஏகப்பட்டதுன்னா என்னங்க, வருடக்கோள்களினுடைய மாற்றங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது, குரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வரக்கூடிய ஜூன் மாதத்தில மீனத்திலேருந்து கடகத்துக்கு போறாரு. அதே மாரி இப்போ ஆல்ரெடி நமக்கு பயிற்சி ஆயிட்டாரு நம்ம சனி பகவான். ராகு கேதுக்கள் எடுத்துட்டோம் அப்படின்னா, சிம்மத்திலிருந்து அடுத்து கடகத்துக்கு எப்போ போறாங்க அப்படின்னா, இந்த வருட கடைசியில போறாங்க. நவம்பர், டிசம்பர் அந்த டைம் பீரியட்ல வரதுக்கான வாய்ப்புகள், வருட கடைசியில நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதே மாரி கும்பத்தில இருக்கக்கூடிய ராகு பகவான் இறங்கி இப்ப நமக்கு மகரத்துக்கு அடுத்து வரப்போறார். ஸோ இதெல்லாம் முக்கியமான பயிற்சிகளா நம்ம பார்க்குறோம். இந்த பயிற்சிகள் இத தாண்டி மாதக்கோள்கள்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய மாற்றம். ஒவ்வொரு மாதமும் பார்த்தீங்கன்னா, சித்திரை மாதத்தில எங்க இருப்பாரு? நமக்கு மேஷத்தில இருப்பாரு. வைகாசி அப்படின்னு எடுத்துட்டோம்னாக்கா, நமக்கு அப்படி அப்படியே ஒரு மாற்றங்கள். ரிஷபத்துக்கு போகக்கூடியது. இப்படி ஒவ்வொரு மாதத்திலும் மாறக்கூடிய கிரகங்களா மத்த பயிற்சிகள் எல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு தன்மை உண்டு. ஸோ இதில பார்த்தீங்கன்னா, சிறுகோள்களா இருக்கக்கூடிய செவ்வாயா இருக்கட்டும், புதனா இருக்கட்டும், அதேமாரி சுக்கிர பகவானா இருக்கட்டும், இதெல்லாம் மாற்றங்கள பொறுத்து தான் நம்ம வந்து மாத பலன்கள் அப்படிங்கிறத எடுக்கிறோம். ஸோ இந்த வருடத்தில முக்கியமான விஷயங்கள், பராபர ஆண்டு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப சூப்பரா இருக்க போது. எல்லா ராசிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள். மீன ராசி. காலச்சக்கரத்துக்கு 12ஆம் பாவம் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, மீன ராசி. மீனத்தில பிறந்த உங்களுக்கு இந்த ஆண்டு என்ன மாரியான ஒரு சந்தோஷங்களையும், சுபத்துவத்தையும் குடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காலச்சக்கரத்துக்கு 12ஆம் பாவம். ஸோ தமிழ் புத்தாண்டு அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப சிறப்பான ஒரு புத்தாண்டா இருக்க போதுங்க. இந்த பராபர ஆண்டு. ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, மீன ராசியில தான் உங்களுக்கு சனி பகவானும் இருக்காரு. ஆல்ரெடி இப்போ உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்தில வந்து சனி வர்றது அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு பிராப்தம் அப்படின்றது சொல்லலாம். ஸோ ஜென்மத்தில சனி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அடுத்து பார்த்தீங்கன்னா, குருவினுடைய மாற்றம் ஜூனுக்கு அப்புறம் வரக்கூடிய குருவினுடைய மாற்றமும் உங்களுக்கு சிறப்பான மாற்றமா இருக்க போறது. ஸோ நெறைய பேருக்கு வீடு, வண்டி, வாகனங்கள் சம்மந்தப்பட்ட சந்தோஷமான நிகழ்வுகள் அனுபவிக்கக்கூடிய தருணம். மனசு வந்து குழப்பிக்கிட்டே இருக்கு. இந்த பக்கம் போனா அந்த பக்கம், அந்த பக்கம் போனா இந்த பக்கம்ன்ற மாரி ரொம்ப குழப்பத்தில இருந்தவங்களுக்கு ஒரு தீர்க்கமான, தெளிவான ஒரு மனநிலை அப்படின்றது இருக்கும். ஸோ சுயமா அடையாளம்ன்ற மாரி நமக்கு என்ன சந்தோஷமான நிலைகள் இருக்கு. நம்ம என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி இவங்களுக்கான அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கக்கூடிய பிராப்தி அப்படின்றது இருக்கு. மீன ராசியை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பேருக்கு அவங்களுக்கான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். பூர்வீக சொத்து, தாத்தா, பாட்டி சொத்து பிரிக்காம இருக்குங்க. இது கிடைக்குமா, கிடைக்காதா? டெஃபினட்டா அது கிடைக்கிறதுக்கான பிராப்தி இருக்கும். உங்களுக்கான திறமை என்ன அப்படிங்கிறத இந்த சனி பகவான் எடுத்து காட்டுவாருங்க. நீ என்ன நல்லது பண்ணியிருக்க, என்னது கெட்டது பண்ணியிருக்க, உனக்கு என்ன தெரியும், என்ன தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் உணர்த்தி காட்டுவாரு. அது மட்டும் இல்லாம ரொம்ப தொல்லையா இருக்கக்கூடிய பல விஷயங்கள். நம்ம லைஃப்ல இது இருக்கவே கூடாதுன்னு நம்ம நெனைப்போம் இல்லையா? எதெல்லாம் பிரச்சனையா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நமக்கு சொல்யூஷன்ஸ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கும். அதாவது உங்களுக்கான திறமைக்கான அங்கீகாரம் அப்படின்றத நோக்கி நீங்க நகர்றீங்கன்னா, டெஃபினட்டா அதுக்கான பிராப்தி இருக்கும். முடிஞ்சு போன விஷயங்கள ஓவர் திங்க் பண்ணிக்கிறதுனால எந்த விஷயமும் மாறப்போறதில்லன்னு நான் சொல்லியிருக்கேன். ஸோ குருவினுடைய மாற்றம் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப சுபத்துவம் அப்படின்றது கிடைக்குங்க. நெறைய பேர் வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க, நிலம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுவீங்க. என்னோட தாத்தா, பாட்டி சொத்துக்கள்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கான குடுப்பேன்னு அந்த ரிஜிஸ்ட்ரேஷன்ஸ் உண்டு. நிச்சயமா எத்தன பேர் வந்து போயிட்டு வரீங்கன்னு நீங்க கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? அதே மாரி இப்போ தங்கம், நகை சம்மந்தப்பட்ட விஷயங்கள். நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். நீங்க என்ன தங்க நகைன்றது மாரி ஆச்சரியமா ரொம்ப அசால்ட்டா சொல்றீங்கன்னு சொல்லக்கூடாது. நிச்சயமா அதுக்கான பிராப்தி இருக்கு. இருக்கிறதுலயே ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? நம்பிக்கை. உங்க மேல இருக்கக்கூடிய நம்பிக்கைய நீங்க எப்பயுமே உடைச்சிடவே கூடாது. உங்களுக்கு இருக்கிற திறமை உங்களுக்கே தெரியாம இருக்கும். அதெல்லாம் வந்து இந்த சனி பகவான் என்ன பண்ணுவாருன்னா, "நீ யார் தெரியுமா? எந்திரி எழுந்து எடு எடு அப்படியே கிளம்பு போ வான்னு" அப்படின்ற அளவுக்கு உருட்டுவாரு உங்கள. 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு. எப்படி இருக்குங்க? 12ஆம் இடத்துல ராகு இருக்காரு இல்லையா? இல்ல உங்களோட முயற்சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா, சனியினுடைய பார்வையும் பார்க்கக்கூடிய முயற்சி எல்லாமே பணமா மாறப்போகுது. உங்களோட வார்த்தைகள் எல்லாமே பணமா மாறப்போகுது. ஸோ எந்த அளவுக்கு நீங்க திங்க் பண்ணி உங்களோட விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒரு கரெக்ட்டா கொண்டு போறீங்களோ ரொம்ப சூப்பரா இருக்கும். நெறைய பேருக்கு விட்ட படிப்பு வந்து தொடர்ந்து கம்ப்ளீட் பண்றதுக்கான சூழ்நிலையும், சர்டிஃபிகேட் வாங்கியே ஆகணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய பிராப்தி, குழந்தைகள் மூலமா ஒரு மன நிறைவு, குழந்தைங்க வந்து நல்ல நிலையில வர்றாங்க. அவங்கள பார்த்து சந்தோஷம். ஏன்னா குரு வந்து உச்சத்தில வர்றாரு இல்லையா? திரிகோணத்தில இருக்கும்போது என்ன ஆகுங்க? திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலை இருக்கும்ல. ஸோ என்னதான் வந்து கெட்ட விஷயங்கள்னாலும், அதெல்லாமே பாசிட்டிவான விஷயங்களா மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மாத்துறது, ரிப்பேர் ஆனதா அத சரி பண்றது, இந்த மாரி விஷயங்கள் நடக்கிறதுக்கான பிராப்தி இருக்கு. உடல் ஆரோக்கியத்தில மட்டும் கவனமா இருங்க. நரம்பு தொடர்பான விஷயங்கள், ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், நம்மளோட ஜெனடிக்ல ஏதாவது தொந்தரவு இருக்கு அப்படின்னா, இந்த டைம் பீரியட்ல அத கண்டிப்பா பார்த்துக்கணும். பொருளாதாரம் அப்படின்றது நல்லபடியா இருக்குங்க.
பொருளாதாரம் பற்றிலாம் குறை கிடையாது. படிப்படியான வளர்ச்சி இருக்கும். திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் பிராப்தி, அதே மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் எல்லாமே வந்து நல்லபடியா இருக்க போது. ஒரு சில விஷயங்கள் எப்பயுமே ஒரு ஏற்றம், இறக்கம், ஏற்றம், இறக்கம்ன்ற மாரி தான் லைஃப் போயிட்டே இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காம லைஃப் அழகா ஸ்மூத்தா கொண்டு போலாம். 12ஆம் இடத்துல ராகு வந்தா தூக்கம் இருக்காது. தூக்கம் இல்லன்னா என்ன ஆகுங்க? நான் என்ன பண்ண போறேன்? அத பண்ணவா? இத பண்ணவான்ற கேள்வி இருக்கும் பார்த்தீங்களா? நிம்மதியா தூங்கவே முடியாது. கண்ண மூடுனா தூக்கம் இல்லன்ற மாரி நிலைகள் இருக்கும். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு என்ன வழிபாடு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்றப்போ, நீங்க நிச்சயமா குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் ரொம்ப முக்கியம். கூரை இல்லாத தெய்வம், அதாவது அ ஆகாசல லிங்கேஸ்வரர்ன்னு சொல்லுவோம் இல்லையா? இந்த மாரி லிங்கேஸ்வரர் வழிபாடு எடுத்துக்கிறது, நாகம்மன் சம்மந்தப்பட்ட அம்மன் கோவில்கள் வழிபாடு, சொல்லுவாங்க இல்லையா? அந்த 2 விநாயகர் கூட வந்து பார்த்தீங்கன்னா, 2 பாம்பு பின்னின மாரி இருக்கும்ல. இந்த மாரியான கோவில்ல எங்க போனாலும் இந்த விநாயகர் இருக்கும். அரச மரத்து விநாயகர்ன்னு சொல்லுவாங்க. அங்க பாம்பு பின்னின மாரி இருக்கும்ல. இந்த மாரியான வழிபாடுகள்லாம் எடுத்துக்கும்போது உங்களோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். இதுக்கு நம்ம பர்ட்டிகுலரா நம்ம தேவதைகள வழிபடுறதும் ரொம்ப சிறப்பு தான். நம்மளோட ஊர்ல போய் எங்கேயாவது நம்ம இந்த இடத்துக்கு தான் போணுமா அப்டின்னா, நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய கோவில்கள்ல நிச்சயமா இந்த மாரியான ஒரு கோ சிலை வழிபாடு இருக்கும். அத நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. முடிஞ்ச அளவுக்கு எறும்பு அங்க போறவங்க அங்க இருக்கும் இல்லையா, மரங்கள் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த எறும்பு புத்தத்துக்குலாம் வந்துட்டு உங்களால முடிஞ்சது அப்டின்னா, சர்க்கரையும், அரிசி மாவும் வந்து கலந்து போடுறது ரொம்ப விசேஷம். அது மட்டும் முடிஞ்சது அப்டின்னா, தான தர்மங்கள் பண்ணுங்க. வயசான பெரியவங்கள பார்க்குறீங்க அப்டின்னா, அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகள செஞ்சுட்டே வாங்க. ஆசீர்வாதம் வாங்குங்க. ரொம்ப நல்லாருக்கும். எந்த ஒரு காரியமும் செய்றதுக்கு நீங்க தொடங்குறதுக்கு முன்னாடி குரு பகவான நினைச்சுட்டு வழிபட்டுட்டு உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த கட்ட பயணத்த நோக்கி நகர்ந்தீங்கனாலே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம்னு சொல்ற மாரி உங்களுடைய மனச தெளிவா வச்சுக்கோங்க. உங்களோட வாழ்க்கை பயணம் ரொம்ப இனிமையா இருக்கும். என்ன என்றமோ அதுதான் நம்மளோட வாழ்க்கை. முடிஞ்சு போன விஷயங்கள கவலைப்படுறதுனால அடுத்த கட்ட நகர்வுக்கு நீங்க நகர மாட்டீங்க. அப்படியே ஒரு கிணத்துக்கு தவளையாவே இருந்துறக்கூடாது அப்படிங்கிற மாரி உங்கள நீங்க உத்வேகப்படுத்திட்டீங்கன்னா, உங்களோட வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ திரிகோணத்தில குரு வரும்போது அமோகமா இருப்பீங்கங்க. நெறைய பேர் கையில பணம் இல்லன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கவங்க பணம் இருக்கும். கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் நடக்கக்கூடிய பிராப்தி, குழந்தை இல்லாதவங்களுக்கு எல்லா பிராப்தியும் கிடைக்க போகுது. குழந்தை கிடைக்க போது. எனக்கு எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கேங்க. ரிசல்ட் வந்துருமா? நான் போய் ஜாயின் பண்ணிடுவேனா? எனக்கு அது நினைச்ச இடத்துல சீட் கிடைக்குமா? நான் நினைச்ச கோர்ஸ படிக்க முடியுமா? நான் இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். எனக்கு இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கு. அது நான் எனக்கு நல்லபடியா வருமா? எல்லாமே கிடைக்கிறதுக்கான பிராப்தி இருக்கு. ஸோ அவசரமும் வேண்டாம். அதே மாதிரி ஓவர் திங்க் பண்ணி காம்ப்ளிகேட் ரொம்ப ஸ்லோவும் பண்ண வேணாம். ஒரு நிதான போக்குல செயல்பட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கான வாழ்க்கை வளர்ச்சிய நீங்க அனுபவிக்கலாம். நன்றி. வணக்கம்.